இமாம் பசந்துங்க. இமாம் பசந்த் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரகத்துலேயே ரொம்ப ஹைப்ரிட், அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரகம் இமாம் பசந்த். பாருங்க, எல்லாமே காய்ச்சிருக்குது ஓரளவுக்கு. இந்த வருஷம் நம்ம உழைப்புக்கு குறைவில்லாமல் காய்ச்சிருக்குது. ஆனால் இந்த சித்திரை காற்றுல மட்டும் தாங்கிருச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த வருஷத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சமாளிச்சிடும். இமாம் பசந்த் இந்தியா ஃபுல்லாகவே விளைஞ்சா கூட நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மண்ணில் விளையிற மாதிரிலாம் ஒரு டேஸ்ட்டு எங்கேயுமே, எந்த மாம்பழத்துலேயுமே, எந்த மாவட்டத்தில் விளைஞ்சாலுமே அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. ஏன்னா இந்த மண்ணோட தன்மை அந்த மாதிரி. மாம்பழங்களுக்கெல்லாம் நம்ம பேர் போன மாதிரி அந்த காலத்துலேயே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, சேலம் மாம்பழம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வறட்சியான பூமியிலையும் பார்த்திங்கன்னா அந்த ரகத்துக்கு தகுந்த டேஸ்ட் கொடுக்கறது இந்த மண்ணு தாங்க. எந்த வெரைட்டி வேணாலும் நம்ம கொண்டு வச்சு வளர்க்கலாம். எந்த மாம்பழமுமே மாம்பழம்னு சொன்னாவே சேலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த மண்ணோட தன்மை தான். இயற்கையாகவே இமாம் பசந்த் மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காய்க்கும். அதாவது ஒரு மரம் ஒரு சாதாரண மரங்கள் ஒரு 500 கிலோ காய்க்குது. பெரிய மரங்கள் ஒரு 20 வருஷம் மரங்கள்லாம் 500 கிலோ 400 கிலோ காய்க்கும். வேறு ரகங்களாக இருந்தால், நாட்டு ரகங்களாக இருந்தால். இமாம் பசந்த் பார்த்திங்கன்னா மொத்தமே 100 கிலோ தான் காய்க்கும். காரணம் என்னென்னா, அதோட காய்ப்பு தன்மை ரொம்ப கம்மி, ருசி அதிகம், உருவம் இது பெருசாக வரும். ஆனால் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு காய் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளோட பராமரிப்பு, நீர் பாய்ச்சுதல் தான். தண்ணி மட்டும் கரெக்டான டைமுக்கு, அந்த பூ பூக்கிற சமயத்தில் தண்ணி மட்டும் கரெக்டாக நம்ம பாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்மளோட உழைப்பு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இது எல்லாமே இமாம் பஸ் தான். இது எல்லாமே ஒரு மரத்தில் இருக்கிற காய் தான். எல்லாமே ஓரளவுக்கு பிஞ்சு. இந்த அளவுக்குலாம் நீங்கள் நின்று இமாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நின்று நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பராமரிப்புனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டெருவு கொடுப்பேன் நான். நிறைய தண்ணி, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக தண்ணி கொடுத்துருவேன். இது எல்லாமே இமாம் பசந்த் தான். ஒரு மரத்தில் தான் இருக்கிற இது தான். பார்த்துக்கோங்க, நல்லா நின்று இருக்குது பிஞ்சு. ஆனால் இது காற்றுக்கு தாங்கி நின்று வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு கெயின் இருக்கும்.